ஆக்சுவலாக இவ்வளோன்னு இருக்க முடியும், இவ்வளோ நீட்டாகும். அதனால் எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு ஜவுரி வச்சாலும் எக்ஸ்டென்ஷன் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இது வந்து கிளிப் ஆன எக்ஸ்டென்ஷன். ஜஸ்ட்டு 2 கிளிப்பு இருக்கும். இது கிளிப் பண்ணிவிட்டு ரொம்ப மொத்தமாலாம் இல்லாமல் மெல்லிஸா ஒரு நேச்சுரல் லுக்கு கொடுக்கறதுக்கான எக்ஸ்டென்ஷன் இது அமேசான், நைக்கா இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸ்ட்ரிக்ஸோட ப்ராண்டில் ஸ்ட்ரைட் ஹேர் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்ன்றதால ஸ்ட்ரைட் ஹேர் வாங்கியிருக்கோம். வேவி ஹேரும் இருக்குது, உங்களுக்கு கர்லி ஹேரும், ஹெவி கர்லியாக இருக்கும், கர்லி ஹேரும் இருக்குது. எந்த டெக்ஸ்சர் வேணுனாலும் அந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ரொம்ப ஹீட்லாம் பண்ணாமல், ப்ளோ ட்ரைலாம் பண்ணாமல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்டென்ஷன் வச்சு கொஞ்சம் பெரிய ஜடையாக ஏமாற்ற போகிறேன். இப்படி ஃப்ரண்ட்டில் போட்டு ஒரு நிமிஷம் சீப்பு காணும். எப்பவும் போல் உங்கள் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலில் நீங்கள் எந்த மாதிரியான போட்டுக்கோங்க. அதுக்கு ஹேரை வந்து நம்ம பின்னாடி பகுதியிலேருந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு மேலே இருக்க செக்ஷனை வந்து கிளிப் பண்ணிவிட்டு கீழே இருந்து நடுவில் மட்டும் கரெக்டாக சென்ட்ரல், நான் ஒரே ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் வைக்க போகிறேன்றதால சென்டரில் மட்டும் கொஞ்சமாக எடுத்து பேக் கவும் பண்ணி கொஞ்சம் சிக்காக்கிக்கிறேன். இந்த கிளிப்பு வந்து அந்த சிக்கில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, இங்கே டிக்டாக் கிளிப் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி முடியல சிக்கில் மாட்டிட்டு அதை அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா அது போய் லாக் ஆகிடும். எவ்வளோ இழுத்தாலும் வராது. நீங்கள் அதை ஃப்ரீ ஹேராக விட்டாலும் விடலாம், பின்னி பேரில் போட்டாலும் போடலாம். நான் இப்போ வந்து பின்னி போட்டிருக்கேன், சைடு ஜடை மாதிரி பின்னி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு அடர்த்தி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்போ 2 ஸ்ட்ரிப்போ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நேச்சுரல் லுக்காக இருக்கணும், ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடாதுன்றதால ஒரே ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம 2 ஸ்ட்ரிப் ஆட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் ஆட் ஆகும், அடர்த்தி வந்து முடி அடர்த்தியாக தெரியும்.